friends, welcome back to my channel Jenny's Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு புதுசா இருக்கும். சோ என்ன வீடியோ அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைனிங் வீடியோ தான், ஒரு ஆரி பிளவுஸ் டிசைனிங் வீடியோ தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆரி ஒர்க் டிசைனிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பண்ணிட்டு இருக்கேன், பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒய் நாட் நான் உங்களுக்கு வந்து உங்கள்கிட்டையும் காட்டலாமே, நான் எப்படி டிசைனிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் காட்டலாமேன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ அதனால இந்த வீடியோ இப்போ நான் அட் டைம் உடனே நான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய 2 ஹேண்டுமே வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் இப்போ என்ன காட்ட போகிறேன்னா, எப்படி பேக் டிசைன் வந்து எப்படி போடுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் எல்லாமே மார்க்கிங்லாம் பண்ணி பேக் டிசைனுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் நான் அதை எப்படி பண்ணுறேன், எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன், அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறேன், அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹேண்ட் ஃபினிஷ் பண்ணேன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த ஹேண்ட் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், என்ன டிசைன் பண்ணியிருக்கேன்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் ஃபினிஷ் பண்ண டிசைன் உங்களுக்கு. ஸோ ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துருங்க. இது வந்து 3/4 ஹேண்டு நான் எடுத்திருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு மேலே இருக்க பார்ட்ஸ் மட்டும்தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க அந்த ஜரி பட்டு பார்ட் வந்து நான் வந்து டிசைன் பண்ணல, அதை வந்து நான் பிளெயினாக தான் விட போகிறேன். இதில் வந்து நான் என்ன டிசைன் பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட இது ரிங் ஸ்டோன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு அதை சுற்றி வந்து நான் பீட்ஸால வந்து அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு அது கீழே வந்து 2 பீட் லைன்ஸ் கொடுத்துட்டு நடுவில் வந்து சக்கரி இருக்கு இல்லையா, சக்கரி ரவுண்ட் சக்கரி வச்சு அதுக்கு மேலே வந்து கோல்டன் கலர் ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் கீழேயுமே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டோன், சின்ன பீடு, பெரிய பீட், கோல்டு பீட் வச்சுட்டு நான் வந்து 2மே வந்து கவர் பண்ணிட்டேன். அது கீழே பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன்ஸ். என்னுடைய சாரி கலர் வந்து இந்த கலர் தான். ஓகேங்களா? ஸோ அந்த கலர்ல வந்து நான் உங்களுக்கு குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு அதை வந்து சுகர் பீட்ஸால அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பீடு, கோல்டன் பீட்ஸ் பெரிய பீடு வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ள வந்து அதே அந்த கிளிப் ஸ்டோன், இந்த பார்டர் ஸ்டோன் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு ட்ரையாங்கிள் ஸ்டோன் அதை வச்சு நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபில் பண்ணியிருக்கேன். எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சு நான் வந்து இதை வந்து ஃபுல் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து அதே எடுத்திருக்க அதே பீடு, சுகர் பீட்ல கோல்டன் பீட் வச்சு அதே அவுட்லைன் மேலேயும் கீழேயும் சேம் அவுட்லைன் வந்து நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு திரும்பி கீழே பார்த்தீங்கன்னா இந்த பீடோட ஒரு சின்ன அதுக்கு கம்மி சைஸ் உள்ள பீட் வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதை வந்து ஃபில் பண்றதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு அதே இந்த பீட் இருக்கு இல்லையா, ஸோ அதே பீட் வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த பெரிய பீட் வச்சு இன்னொரு அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை நம்ம வந்து இந்த ஏரியாவை ஃபினிஷ் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு அதுக்கு வந்து சுகர் பீட்ஸால ஒரு அவுட்லைன் கொடுத்து இந்த மேலே இருக்க பார்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மேலே இருக்க பார்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். கீழே வந்து அப்படியே விட்டோம்னா ஒரு மாதிரி ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கீழே வந்து ஒரு பார்டர் லைன் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சுகர் பீட் லைனு, அதுக்கப்புறமா ஒரு கோல்டன் பீட் லைனு, அதே சக்கரி ஸ்டோன்ஸ் வச்சு லைனு, அப்புறம் ஒரு பீட் லைன், அப்புறம் பெரிய பீட் வச்சுட்டு ஒரு லைன் கொடுத்து ஒரு நல்ல ஒரு திக் பார்டர் மாதிரி ஒரு 1/2 inch பார்டர் மாதிரி நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் தான் வந்து நான் உங்களுக்கு ஹேண்டுக்கு ஃபினிஷ் பண்ண டிசைன். ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக் டிசைன் வந்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து நான் உங்களுக்கு பேக் டிசைன் எப்படி பண்ண போறேங்கிறத தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு எடுத்து காட்ட போறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மார்க்கிங் வந்து போட்டுட்டேன். நான் எப்பயுமே வந்து மார்க்கிங் போடும்போது ஒரு 1/2 inch வந்து கேப் விட்டே போடுங்க. அப்போதான் நம்ம ஷோல்டர் அடிக்கிறதுக்கோ உள்ள இன்னர் இது கொடுத்து ஸ்டிச் கொடுத்து இன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நான் பண்ணணும், எப்படி நான் வந்து மார்க்கிங் பண்ணேன், அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஃபியூச்சர் கம்மிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்படிலாம் மார்க்கிங் பண்ணணும்,
என்ன மாதிரி திங்ஸ் யூஸ் பண்ண அது எல்லாமே வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸில் எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் டிசைன் இப்படி தான் இருக்குங்க இல்லையா? ஸோ இது வந்து எப்படி நான் நெக்கு வரைஞ்சிருக்கேன், எப்படி வரப்போகுதுன்றத சொல்லிடுறேன். இது வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ்டு நெக் மாதிரி கொடுத்துருக்கேன். மேலே க்ளோஸ்டு நெக்குக்கு வந்துட்டு கீழே வந்து இங்கேனக்குள்ளே எனக்கு வந்து ஓப்பனிங் வர மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இங்கே வந்து ரவுண்டாக ஒரு ஓப்பனிங் வர்றது மாதிரி நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ரவுண்டிங், இந்த ஓப்பனிங் இதையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நான் ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இங்கேனக்குள்ளே ஒரு டிசைன் கொடுத்துட்டு இந்த பார்டரையுமே வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்காது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாமல் ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் எல்லா அக்கேஷன்ஸ்க்குமே ரொம்ப ஹெவி ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நம்ம போட்டுட்டு போக முடியாது. நம்மளுக்கு வந்து போட்டுட்டு போனாலும் எப்படா கலட்டி வைப்போம், எப்படா மாற்றுவோம், அந்த மாதிரிலாம் ரொம்ப இரிட்டேட் ஆகும். இப்போ வரது வந்து வெயில் காலம் வேறு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இது நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேண்டும் அதே மாதிரி தான், ரொம்ப ஹெவியாகவும் கொடுக்காம ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாமல் நார்மல். அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா பீட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து ஹெவியாக தெரியும். கம்மி ரேட்லையும் ஹெவியாக எனக்கு டிசைன் வேணும்னா யூ கேன் கோ ஃபார் அ பீட் ஒர்க். பீட் ஒர்க்கில் போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் பீட் ஒர்க் இப்போ எடுத்து பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்றத ஒரு கிளான்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு 2-3 லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த என்னுடைய சாரி கலருக்குள்ள நூலில் வந்து சில்க் த்ரெட்ல ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சுகர் பீட் வந்து கொடுத்து முடிச்சிருக்கேன். இங்கனக்குள்ள வந்து ஒரு குந்தன் ஸ்டோன் வந்து என்னுடைய சாரி கலருக்கு ஒரு குந்தன் ஸ்டோன் ஒட்டி வச்சிருக்கேன். இதுக்குள்ள என்ன பண்ண போறேன்னா நம்ம ஹேண்ட்ல டிசைன் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சுகர் பீட் அவுட்லைன், இன்னொரு சுகர் பீட் அவுட்லைன், ஒரு பெரிய பீட் அவுட்லைன், அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பெரிய பீட் அவுட்லைன், அந்த மாதிரி நான் கொடுத்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இது வந்து என்னுடைய ஓன் டிசைன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால எனக்கு வந்து ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து தொடங்கினேன். சரி, எனக்கு பேசிக்காக இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி ஒரு அவுட்லைன் மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. நான் செய்ய தான் வந்து ஓகே இது பண்ணால் நல்லாயிருக்கும், அது பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஹேண்டுக்கு வந்து அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நான் ஃபினிஷ். ஸோ அதே மாதிரி தான் வந்து நெக்குக்குமே எப்படி டிசைன் பண்ணணும், என்ன இதெல்லாம் எப்படி அந்த டிசைன் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ஐடியாவும் இல்லை. இட்ஸ் அ ரஃப் டிராயிங் டிசைன் தான். ஸோ நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அது எப்படிலாம் போகுதுன்றதை நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கேன். என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ரிங்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்க, நான் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் போட்டு வச்சுட்டேன். ஸோ எப்பயுமே வந்து ஃப்ரேம் வந்து போட்டு நல்லா ஸ்டிஃபாக இழுத்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து நான் கோல்டன் ஜெரி எடுத்திருக்கேன், நம்ம 14 நீடல் எடுத்திருக்கேன், அப்புறமா பார்த்தீங்கன்னா சுகர் பீடு, இந்த பீடு இது வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இதுக்கு வந்து அவுட்லைன் வந்து நான் போட போறேன். இந்த அவுட்லைன் இருக்கு இல்லையா, இந்த குந்தன் ஸ்டோனுக்கு வந்து ஒரு 2 to 3 லைன்ஸ் வந்து இந்த இதை வச்சு ஸ்டோன் வச்சு பீடு வச்சு நம்ம லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சுகர் பீடில் வந்து 3 லைன்ஸ் வந்து கொடுத்துட்டேன். இப்போ அடுத்த பீட் வந்து நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இதை வச்சு அடுத்த லைன் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு இதுக்கு அடுத்த சைஸ் பீட் உள்ளது வந்து 2 ரோ கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த ஸ்டோன் ஒட்டுறதுக்காக வந்து நான் ஃபெவிக்ரில் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டோனை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த நம்ம ஃபெவிக்ரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது வந்து காயட்டும். அது வரைக்கும் என்ன பண்ணலாம்னா இந்த அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அவுட்லைனை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த அவுட்லைனுக்கு வந்து ஒரு 3 செயின் ஸ்டிச் வந்து நான் கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று இது வந்து செகண்ட் டே கண்டினியூஷனு. ஸோ 1 டேயில் எனக்கு வேலையெல்லாம் வந்துச்சு. ஸோ அதனால் போயாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து என்ன கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டோன்ஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு அவுட்டர் லைன் மாதிரி இந்த பீட் ஒர்க் வந்து அவுட்டர் லைன் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்து முடிச்சுட்டு இந்த இதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த 2 கேப் இருக்கு பாருங்க, இந்த கேப் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்காக இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த சைஸ் பீடு பாருங்க, இந்த சைஸ் ஓகேவா, சுகர் பீடுக்கு நெக்ஸ்ட் சைஸ் உள்ளது எடுத்து இப்போ வந்து நான் இது கொடுத்துட்ருக்கேன், ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த பீட் ஒர்க் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுத்தது இந்த பீட் ஒர்க் வச்சு ஃபினிஷ் பண்ண போறேன். ஸோ என்ன பண்றேன்றத பார்க்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு நம்மளோட டிசைனிங் இதை வந்து பேக் டிசைன் வந்து நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்றதை உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இதுதான் நம்மளோட ஃபினிஷிங். இது வந்துட்டு ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். எதுக்கு வந்து நம்ம 3 செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைனிங் கிளாத் வச்சு இன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம்னா நம்மளோட இன்வெர்டட் ஸ்டிச்சிங்க்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம 3 செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு, இந்த என்னுடைய சாரீ கலர் வந்து இதுதான். ஸோ இந்த கலரில் வந்து நான் வந்து உள்ள ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே வந்து சுகர் பீட் வச்சு ஒரு லைன் கொடுத்துட்டு நெக் ஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சக்ரி வச்சுட்டு சக்ரி ஸ்டோன் அதோட லைன் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதை கவர் பண்றதுக்கு பார்டர் லைனா இது சுகர் பீட்ஸ்க்கு அடுத்த சைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பீட் வச்சு நான் வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். இதுதான் வந்து அவுட்டர் லைன். இன்னர்ல வந்து என்ன பண்ணிருக்கேன்னா இந்த சாரி கலர்ல ஸ்டோன் வச்சுட்டு குந்தன் ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கு அதை கவர் பண்ற மாதிரி 2 இது சுகர் பீட்ஸ்ல 2 ஃபில்லிங் கொடுத்துட்டு சுகர் பீட்ஸ்க்கு அடுத்த சைஸ் பீட் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு 2 லைன் கொடுத்துட்டு அப்புறமா இந்த ஸ்டோன் வச்சு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த சக்ரி ஸ்டோன் இருக்கு இல்லையா, சாரி அந்த பெரிய ஸ்டோன் வச்சு இன்னொரு லைன் கொடுத்துட்டு சக்ரி ஸ்டோன் வச்சு இது பண்ணி அப்படியே அந்த பார்டர் லைன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம வந்து எப்படி வேணா ஃபில் பண்ணலாம், நம்மளோட கிரியேட்டிவிட்டியில தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம். ஸோ நான் வந்து என்ன நினைச்சேன்னா பீட் ஒர்க் தான் இதுல வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பீட் ஒர்க் அண்ட் அந்த ஸ்டோன் ஒர்க் தான் நம்ம கொடுக்கணும்ன்றது என்னுடைய ஐடியா. ஸோ அதை வச்சு தான் நான் இது பண்ணிருக்கேன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சர்க் நடுவுல இருக்க இந்த ஓப்பனிங் இதை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு அதே மாதிரி 3 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுகர் பீட்ஸ்க்கு அடுத்த சைஸ் பீட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு ஒரு லைன் கொடுத்துட்டு சக்ரி ஸ்டோன் அப்புறம் அதை கவர் பண்ற மாதிரி இன்னொரு லைன். இதுதான் வந்து என்னுடைய ஓவரால் வியூ ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ என்னுடைய நான் வந்து பண்ண ஹேண்டையும் பார்த்துருப்பீங்க, நெக்கையும் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து என்னுடைய பிளவுஸ்க்கான டிசைன் நான் போட்டு வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா லோ காஸ்ட் டிசைன்ல வந்துட்டு எவ்வளோ சூப்பரா வந்து உங்களுக்கு கிராண்டா பண்ண முடியுன்றதை உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க, பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். பார்க்குற உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி டிசைன் எனக்கு பிளவுஸ்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க வந்து என்னை வந்து டிஎம் பண்ணலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியா இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து ரேட் எப்படி பண்ணணும் என்ன ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி பிளவுஸ் வந்து உங்களுக்கு வேணும், நான் ஸ்டிச் பண்ணணும், எனக்கு வந்து டிசைனிங் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி ரிப்ளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கானு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா டிசைனிங்கில் வந்து நம்ம நிறைய பண்ணலாம். இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங்லேயே வந்து இப்போ நான் இதை வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்லேயே வந்துட்டு உங்களுக்கு எப்படி நம்ம மார்க் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நிறைய டீட்டெயிலிங் இருக்குது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஃபியூச்சரில் நம்ம நிறைய போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எப்படி மார்க்கிங் பண்ணணும் அப்படின்றது கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.